அண்ணாமலை உங்களுக்கு சீனியரா சர்வீஸ்ல இருந்து பாலிடிக்ஸ் வந்திருந்தாரு. இடையில ஒரு சிறு கருத்து முரண்பாடுகள். தலைவர் சொன்ன டயலாக் இருக்குல்ல, அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தும். அதை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியும். Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இந்த மாதிரி சார் விவசாயம் இறங்க போறீங்க. உணவே மருந்துன்னு நான் சொல்கிறோம்ல, மிக மிக உண்மை. நான் ஒரு மருத்துவராக சொல்கிறேன். இப்போ இருக்கிற உணவு வகையில் குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது. சார் இது என்ன செடி? கொழுமிச்சை மரம்னு சொல்லுவாங்க. கொழுமிச்சை பழம் இது பார்த்தீங்கன்னா லெமன் எலுமிச்சை பழமும் சாத்துக்குடி பழம் ரெண்டுக்கும் இடையில இருக்கும். எலுமிச்சை பழம் ரொம்ப புளிப்பாக இருக்கும், சாத்துக்குடி இனிப்பாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். இது ஜூஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடலாமா? தாவேகா பெரிய யங்ஸ்டர் பற்றாலும் இருக்கக்கூடியது, ஆர்கனைஸ்டா இல்லையோ? நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. தாவேகா தொண்டர்கள் இன்னும் அரசியல் மையப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அடிப்படையில் கேட்குறேன், அரசியல் மையப்படுத்துறதுன்னா என்ன? கூட்டத்தில் கத்துறாங்க, மரத்து மேலே யாரோ ஒரு சிலர் ஏறுறாங்கிறத வச்சு நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள்லாம் அரசியல் மையப்படுத்தலைங்கிறது நீங்கள் சொல்லவே முடியாது. ஜனநாயகனுக்கு அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. மற்ற கட்சிகளே கூட அதை விமர்சிக்கிறாங்க. கட்சியோட பிரச்சனை கிடையாது. எஸ், ஆனால் அரசியல்னால தான், ஒரு அரசியலுக்கு வந்ததுனால தான் இவ்வளோ பேர் டேட்டு போட்டு லாஸ்ட் மினிட்ல எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறாங்க. இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, இவர் நம்ம பக்கம் வரமாட்டாரு, அதனால தான் இந்த நெருக்கடினே பேசுகிறாங்கல்ல. தென்னமட்டில் பாம்பு பண்ணியிருக்கீங்களா? ஓகே, கை காட்டுங்க. வச்சு ரொம்ப காஸ்ட்லிங்க இந்த வச்சு. ஓகே, ராக்கெட் விடுவீங்களா? உங்களுக்கு கூட தெரியும்ல யார் ஹைட்டாக வரும்னு பார்க்கலாமா? இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மம்டியில் தான் உரிப்போம். இதெல்லாம் இப்போ வந்தது. சின்ன வயசில் மம்டியில் தான் உரிப்போம். சின்ன வயசுலாம் நிறைய ஆயிரக்கணக்கான தேங்காய் இருக்கும், எல்லாத்தையும் மாறி மாறி உரிக்கணும். உரிச்சு அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அண்ணாமலை உங்களுக்கு சீனியரா சர்வீஸ்ல இருந்து பாலிடிக்ஸ் வந்திருந்தாரு. இடையில ஒரு சிறு கருத்து முரண்பாடுகள். பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? மாடு எல்லாத்துக்கும் நிற்காது. ஆக்சுவலாக பழக்கப்படலைன்னா மாடு உழைச்சிரும். ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் வழங்கும் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. விவசாயம்னா இப்போ எந்த மாதிரி சார் விவசாயம் இறங்க போறீங்க? இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ணணுங்க என்னோட எண்ணமா இருக்கு. உணவே மருந்துன்னு நான் சொல்றோம்ல, ஆமா, அது மிக மிக உண்மை. நான் ஒரு மருத்துவராக சொல்றேன். ஓகே, இப்போ இருக்கிற உணவு வகையில் குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்கு. மருந்து நிறையா, செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், அது மாதிரி நிறையா இருக்காங்க. இயற்கை விவசாயம் கண்டிப்பாக பண்ணணும். மக்கள்கிட்ட அது பெருமளவில் எடுத்துகிட்டு போகணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அது லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறப்ப மக்களுக்கு அதோட காஸ்ட் அதிகமாக இருக்குது, அதோட அவுட்புட் கம்மியாக இருக்குதுங்க, நிறையா சிக்கல்கள் இருக்குது. ஸ்ரீலங்காவில் கூட ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறப்ப பெரிய பிரச்சனை, பொருளாதாரமே முடங்கிருச்சு. ஆமாம், அதனால் இந்த வித சேலஞ்சஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பண்ணி பார்த்தா தானே தெரியும். அப்போ தான் நம்ம கஷ்டம் தெரியும் எப்படி. ஸோ இதை சார்ந்து பண்ணலான்னு என்னோட திட்டம் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு திட்டம் இருக்குது, அதை பற்றின ஸ்டடீஸ் அந்த மாதிரி சார் என்னென்ன செய்யலாம், எதெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். அது இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக நாங்கள் போகல. ஓகே, இந்த தேர்தல் முடிந்தவுடன் இந்த வேலைகளையும் செய்யறது கண்டிப்பாக பண்ணணும். ஆமாம். இது என்னது சார்? இது என்ன செடி, மரம்? கொழுமிச்சை மரம்னு சொல்லுவாங்க. கொழுமிச்சை பழம் இது பார்த்தீங்கன்னா லெமன் எலுமிச்சை பழமும் சாத்துக்குடி பழம் ரெண்டுக்கும் இடையில இருக்கும். எலுமிச்சை பழம் ரொம்ப புளிப்பாக இருக்கும், சாத்துக்குடி இனிப்பாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். இது ஜூஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, எலுமிச்சை பழம் மாதிரி இது ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். சாப்பிடலாமா? தாராளமா சார். இது அதே மாதிரி லெமன் ரைஸ் மாதிரி கொழுஞ்சிக்காய் சாதமும் பண்ணலாம். கொழுமிச்சங்காய் சாதம் பண்ணலாம். ஓ, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நீ தண்ணி மிக்ஸ் பண்ணி சக்கரை போட்டு குடிப்பியா? அப்படியே குடிப்பேன். நல்லா இருக்கு சார். தாவேகா பெரிய யங்ஸ்டர் பற்றாலும் இருக்கக்கூடியது, அன்கண்ட்ரோல்டான பசங்களாக தெரியுறாங்க நம்ம பார்க்குற தோற்றங்கள்லேயே. நிறைய இடங்களில் ஆர்கனைஸ்டாக இல்லையோ
அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. அப்போ அதை மாற்றுறதுக்கு, அதுக்கு செயல்படுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு சார்? அன்கண்ட்ரோல்டாக இருக்காங்கன்னா ஒரு விதத்தில் இருக்காங்க. நம்ம அளவு கடந்த அன்பு தலைவர் மேலே வச்சுருக்காங்க. நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க, தாவேக தொண்டர்கள் இன்னும் அரசியல் மயப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அடிப்படையில் கேட்குறேன், அரசியல் மயப்படுத்துறதுன்னா என்ன? அரசியல் மயப்படுத்துறதுன்னா மக்கள் அனைவரும் அவங்களோட உரிமைகளை புரிஞ்சிருக்கணும். ஆளுங்கட்சிகள் வந்து தவறு செஞ்சால் அரசியல் சார்பற்று கேள்வி கேட்கணும். இதுதான் அரசியல் மயப்படுத்துதல். இதை வந்து திமுக அதிமுக பண்ணுறதே கிடையாது, பண்ணதே கிடையாது. இப்போ தமிழக வெற்றி கழகம் எங்கள் தொண்டர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ அதனால அரசியல் நீங்கள் வந்து கூட்டத்தில் வந்து கத்துறாங்க, அளவு கடந்து கத்துறாங்க, இல்லை ஒரு மரத்து மேலே யாரோ ஒரு சிலர் ஏறுறாங்கிறத வச்சு நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள்லாம் அரசியல் மயப்படுத்தலைங்கிறது நீங்கள் சொல்லவே முடியாது. சமூக ஊடகங்களில் பாருங்கள், அவங்க எந்த மாதிரி அறிவார்ந்த செய்திகள்லாம் போடுறாங்க, பேசுகிறாங்க. இன்னொன்று, அப்போ ஆர்கனைஸ்ட் ஆகலைன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து ஒரு ப்ராசஸ். தலைவர் சொன்ன மாதிரி இன்னும் செழுமைப்படுத்த முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். அதை நோக்கி தான் எங்களோட பயணம் இருக்கு. கட்சி ஆர்கனைசேஷனல்லையே இன்னும் நிறைய பொறுப்புகள் வரல, இன்னும் நிறைய பிரிவுகள் உருவாக்கப்படலை. கிளைக்கழகம் வரை போட்டாச்சு, பூத் லெவல் ஏஜென்ட்ஸும் போட்டாச்சு. நீங்கள் இதையே வந்து கட்சிக்கு கொள்கை இல்லை, கட்சிக்கு கட்டமைப்பு இல்லைன்னு வந்து திரும்ப திரும்ப மக்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லை, இந்த அணிகள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அணிகள், சார்பு அணிகள் 28 சார்பு அணிகள் இருக்கு. அது அனைத்தும் வந்து முறையாக எல்லா மாவட்டத்துக்கும் கட்சி மாவட்டங்களையும் பண்ணியிருக்காங்க. அது சேலஞ்சாக இருக்கா சார்? ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் நான் கூட இருந்து நிறைய பேர் வந்து எதிர்த்து நிற்பாங்க, எனக்கு பதவி இல்லையா இவங்களுக்கா அப்படின்னு, இல்லை என்னோட ஆதரவாளருக்கு இல்லையா அதுவான்னு நம்ம பார்த்தோம், ஒரு செய்தியும் பார்த்தோம். அப்படின்னா அதாவது இந்த கட்சியில் எனக்கு இந்த பதவி கிடைக்கலன்னு ஒருத்தர் சண்டை போடுறாங்கன்னா கட்சி வளர்ந்துட்டு இருக்கு, அது கட்சி ரொம்ப ரிலவெண்ட் அப்படிங்கிறது அது அந்த செய்தி தான் நீங்கள் உண்மை. அதுதான் அதை உணர்த்துது. இங்கேயே இருக்க விரும்புகிறாங்க, அவங்களுக்கு ஆதங்கம் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு இப்போ தமிழக நீங்கள் சொன்னீங்களா அணியில் வந்து போட்டாங்களான்னு கேட்டிங்களா, ஒரு பதவிக்கு 10 பேர் போட்டிடுறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஸோ நேச்சுரலாக வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறப்ப இன்னொருத்தர் கிடைக்காதவங்க வருத்தப்பட தான் செய்வாங்க. ஓகே, அது வந்து ஒன்று தாங்க. நீ கிடைக்காதவங்களுக்கு வருத்தம் இருக்குமானா இருக்கும். ஆனால் அதை தாண்டி தலைவர் மேலே அவங்களுக்கு அன்பு இருக்குது, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. சார், இன்னொன்று, பல நேரங்களில் ஒரு கலெக்டிவாக செயல்படுற விஷயங்களில் நிறைய நேரம் அமைதியாகிடுறாங்க, இல்லை பேசாமல் இருந்துடுறாங்கன்ற ஒரு விமர்சனம். இப்போ கரூர் விஷயத்தில் நீங்கள் போயிருந்தீங்க நேரில். இன்னும் நிறைய தலைவர்கள் அப்படி இல்லை, நிறைய பேர் அந்த நேரத்தில் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாத ஒரு சூழல் இருந்துச்சு. ஏன் செய்திகளே அவங்க தேடுறாங்க அப்படியெல்லாம் செய்திகள் வந்துச்சு. நீங்கள் போனீங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் அப்படி போதுமா? ஒரு கட்சியாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்ல, மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்ல. கரூரை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்வு வந்து யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு. அதற்கு உண்மையிலுமே அந்த இனிஷியலாக ஒரு 2-3 நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது எல்லாத்துக்குமே. அதை மீண்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். யாரும் எதிர்பார்க்கல, இப்படிலாம் அரசியலில் நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்க்கல. அது ஒரு நிகழ்வு, அது துரதிருஷ்டமான நிகழ்வு. அதை ஒரு உதாரணமாக வச்சு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போனீங்க களத்தில், என்ன விடுங்க, பொதுவாக சொல்கிறேன். அதை ஒரு காரணமாக வைத்து தமிழக வெற்றி கழகம் வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கொள்ள. அது மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் எப்பயுமே ஏற்படக்கூடாது. இல்லை, ஏற்படுமானே சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரேர் சிச்சுவேஷன் அது. ஓகே, அமைதியாக இருத்தல். இப்போ வேற கட்சியில் சார், வேற கட்சியில் ஒரு செல்வி ஜெயலலிதாவையோ இல்லை கலைஞர் கருணாநிதியையோ ஒரு சிபிஐ என்கொயரி கூப்பிட்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா, கட்சி இங்கே ஏதோ ஒரு போராட்டம் நடத்துவாங்க, ஈரோட்லேயோ கோயம்புத்தூர்லேயோ திருநெல்வேலியிலையோ. அங்கே இருக்கிற லோக்கல் கமிட்டி ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, ஏதோ ஒரு மத்திய அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி நின்று ஏதாவது செய்வாங்க, சும்மா ஒரு அடையாள போராட்டங்களாவது நடக்கும். இங்கே சத்தமே இல்லாமல் ஒரு வராரு, இங்கே கட்சியும் அமைதியாக இருக்கீங்க. கரூர் என்கொயரியில் எங்களுக்கு பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. என்கொயரிக்கு கூப்பிட்றாங்க, போகிறோம், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? இப்போ திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மேலே யாராச்சும் என்கொயரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க போராட்டத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற போராட்டம் அப்போ நடக்கும். அவங்களுக்கு எங்களை பழி வாங்குறாங்க அப்படின்னு. ஜனநாயகனுக்கு அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஏன் மற்ற கட்சிகளே கூட அதை விமர்சிக்கிறாங்க, மற்ற கட்சி தலைவர்களே கூட இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இதை ஒரு டூலாக பயன்படுத்தக்கூடாதுங்க. இந்த பிரச்சனைக்கு வந்து மற்றவங்க தாங்க பேசணும். எங்களை அதாவது என்ன, எங்களுக்கு தேவையில்லை, இத்தனை பேர் பேசிட்டாங்க, அதற்கு மேலே வந்து நாங்கள் பேசணும்னு அவசியமே இல்லை. அப்போ அங்கே உள்நோக்கம் மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் பேசுவோம். ஸோ மற்றதுக்கெல்லாம் இல்லை. இந்த பிரச்சனை வந்து அது மட்டும் இல்லாமல் இது ஒரு
ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க, ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க. அது வணிகம் சார்ந்த சில விஷயங்களும் இருக்குது. இது கட்சியோட பிரச்சனை கிடையாது ஃபர்ஸ்ட். எஸ், ஆனால் அரசியல்னால தான், ஒரு அரசியலுக்கு வந்ததுனால தான் இந்த இந்த பிரச்சனை எல்லாம்னு ஒரு, ஏன்னா எவ்வளோ பேர் வந்து டேட்டு போட்டு லாஸ்ட் மினிட்ல எல்லாம் சிக்னல் வாங்கிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, இவர் நம்ம பக்கம் வரமாட்டாரு, அதனால தான் இந்த நெருக்கடினே பேசுகிறாங்கல்ல. அரசியல் காரணம் நாங்கள் ரூல் அவுட் பண்ணவே முடியாது. அது இருந்தும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கட்சி பிரச்சனை கிடையாது. ஒரு தயாரிப்பு, இது பெரிய பாதிப்பு தயாரிப்பாளருக்கு தான். அப்புறம் ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. அதற்கு எல்லாருமே கடைசியில் ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு வேற சொல்லிட்டு, ஆமாம், எல்லா மக்களுமே வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அவங்களோட வருத்தம் அங்கே தேர்தலில் எதிரொலிக்கும். ஓகே, இந்த தேர்தலை எப்படி சார் எதிர்கொள்ள போகிறோம்? 26 தேர்தலை எல்லோரும் அதற்கு நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க, மாநாடுகள் அது இதுன்னு போய் நடத்துகிறாங்க, மண்டல வாரியாலாம் பேசுகிறாங்க, தொகுதி வாரியாக கூட்டங்கள் நடத்துகிறாங்க, தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறாங்க. ஸோ நம்ம தான் தேர்தல் அறிக்கை குழுவுக்கு வர இன்சார்ஜ். அப்போ என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கை இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம், ஒருவேளை இலவசங்கள் கொடுப்பீங்களா? விலையில்லா திட்டங்கள் ஏதாவது வருமா? தேர்தல் அறிக்கை தலைவர் அவர்கள்ட்ட எங்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொன்னார். எந்த விஷயம், எந்த வாக்குறுதியை நம்ம நிறைவேற்ற முடியுமோ அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். திமுக மாதிரி ஜெயிக்கிறதுக்காக இது ஒரு பெரிய ஜனநாயக மோசடியை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா திமுக ஜெயிச்சதுக்கு மிக முக்கிய காரணங்கள் வந்து அவங்களோட காரணங்களில் ஒரு முக்கிய காரணம் வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகள். அவங்க நாங்கள் வந்து 70% 70% பூர்த்தி பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் வந்து மத்திய அரசு பண்ணாதது 1-2 எவ்வளோ முக்கியமான வாக்குறுதின்னு நம்ம பார்க்கணும். ஸோ உதாரணத்துக்கு நீட், அது மட்டும் நான் சொல்கிறேன். மீதியெல்லாம் உங்களுக்கே தெரியும். எத்தனை கல்வி கடன், இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, அதெல்லாம் நிறையா இருந்தது. தலைவர் அவர்கள் அது ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார். மக்கள் நம்ம மீது இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, இவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அது காரணம் வந்து உண்மையான ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சமூக நீதி அடிப்படையில் இருக்கிற ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். தேர்தல் எல்லாம் இருக்கலாம்னு ஏதாவது ஒரு தகவல் எங்கெங்கு யாரோ சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? அது வர்றப்ப தலைவர் அவர்கள் சொல்கிறப்ப தான் அது சரியாக இருக்கும். ஸோ அந்த பணிகள் முடிஞ்சிருச்சா சார்? போயிட்டுருக்கு இன்னும். ரைட் சார். இப்போ இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? 26 தேர்தலை பிரச்சாரம் சம்மந்தப்பட்ட அதுக்கும் தனியாக ஒரு குழு இருக்குது. அவங்க அதற்கான பணிகளை ஒரு திட்டமிடல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது முடிவடைந்தவுடன் தலைவர் அவர்களின் பிரச்சாரம் இருக்கும். சில நேரங்களில் சிலருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அவங்க கட்சி சாரா நபர்களாக கூட இருப்பாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஒரு முதன்மையான இவங்களை நிறுத்துவோம் அப்படின்னலாம். ஸோ அந்த மாதிரி கட்சியில் நேரடியாக பயணம் செய்யாத ஆனால் முக்கியமான நபர்கள் இவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்னு அந்த மாதிரிலாம் இந்த தேர்தலில் தாவேக்கால வாய்ப்பு இருக்குமா? அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி நாங்கள் சரிபாதி பெண்களுக்கு கொடுப்போம்பாங்க. இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் ஏதாவது இருக்கா? ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் கவனம் இருக்கா? டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணப்படும். அதுக்கான விருப்ப மனு நம்ம கட்சியில் கொடுத்து அது என்ன நேர்காணல் அந்த மாதிரி செயல்முறை கண்டிப்பாக இருக்கும். அனைவருக்கும் ஒரு எந்தவித பயஸும் இல்லாமல், ப்ரிஜுடியூஸும் இல்லாமல் ஒரு நல்ல வேட்பாளர் தேர்வு செய்வோம். தென்னமட்டையில் பாம்பு பண்ணியிருக்கீங்களா? தென்னமட்டையில் பாம்பா? எப்படி சொன்னதில்ல? அப்படியே மடிச்சுட்டே போடலாம். சின்ன வயசில் ஸ்கூலில் ஹாலிடேஸில், குவார்ட்டர்லி ஆஃப் லீவில் இதில் பிபி கூட பண்ணலாம், வாட்ச் பண்ணலாம், மடிக்கணும். ஓகே, இந்த மாதிரி. ஓ அப்படி. ஆமாம். வாட்ச் எப்படி செய்வீங்க? வாட்சா கை காட்டுங்க. நல்லா இருக்கு சார் வாட்ச். நல்லா இருக்கு. மணி என்னாச்சு இப்போ? ரொம்ப காஸ்ட்லிங்க இந்த வாட்ச். ஓகே, ராக்கெட் விடுவீங்களா? யார் ஹைட்டாக வருதுன்னு பார்க்கலாமா? சூப்பர் நல்லா ராக்கெட் விடுவீங்க. தேங்க்யூ. லீவில் போகிறப்ப எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு அப்புறம் கசினுக்குலாம் போட்டி இருக்கும். டிராக்டர் உழவு ஓட்டுறப்ப ஆளுக்கு ஒரு ரவுண்டு போவோம். ஓகே. ஓ, சின்ன வயசுலேருந்து ஓட்டுவீங்க? ஆமாம், ஸ்கூல் படிக்கிறப்ப லீவில் போகிறப்ப. இதெல்லாம் எப்போ சார் கற்றுக்கிட்டீங்க டிராக்டர் ஓட்டுறதெல்லாம்? ஆக்சுவலாக இருக்கிறப்ப எங்கள் பெரியப்பா பசங்கள்லாம் ஓட்டுவாங்க. அதனால அண்ணா ஓட்டுன்னு அடம் பிடிச்சி டிராக்டர் ஓட்ட கற்று போனாங்க. ஸோ அப்போ ரெடியாக தான் இருக்கீங்க விவசாயத்துக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு? விவசாயம் தெரியும் அடிப்படையில். அதாவது விவசாயம் குடும்பத்துலேருந்து வந்ததுனால அடிப்படையில் சிறு விவசாயம் ஒரு டச் இருக்குது.
மீண்டும் இதெல்லாம் இப்போ வந்து லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மம்டியில் தான் இருக்கும். இதெல்லாம் இப்போ வந்தது. இந்த இயற்கை விவசாயத்தோடு சேர்த்து ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு அதெல்லாம் இயற்கை சிரிக்கிறீங்களே. இயற்கை விவசாயம் எல்லாம் கலந்து தானே. ஓகே ஓகே. அது விவசாயங்கிறது ஒரு வாழ்வியல். ஒரு இது மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சின்ன வயசில் மம்டியில் தான் ஒரி பண்ணாங்க. எப்படி சார் அது? இதெல்லாம் இப்போ வந்தது தான். ஓ, சின்ன வயசுலாம் நிறைய ஆயிரக்கணக்கான தேங்காய் இருக்கும். எல்லாத்தையும் மாறி மாறி உரிக்கணும். உரிச்சு அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஆ, பத்தியா ஆச்சரியப்படுறியா? நீ பார்த்தது இல்லையா? நீ இதில் உரிச்சு பார்த்ததே இல்லையா? இதெல்லாம் இப்போ வந்தது தான். நீங்களும் சர்வீஸ்லேருந்து வந்திருக்கீங்க. அண்ணாமலை உங்களுக்கு சீனியராக சர்வீஸ்லேருந்து பாலிடிக்ஸ் வந்திருந்தாரு. இடையில உங்களுக்குள்ள கூட ஒரு சிறு கருத்து முரண்பாடுகள், அவர் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்லன்னு. அரசியலில் அவர் கட்சி சார்பாக அவர் பேசினார், என் கட்சி சார்பாக நான் பேசினேன். இது தனிப்பட்ட ஒரு ஈகோ கிளாஷோ எதுவுமே கிடையாது. ஓகே, நத்திங் பர்சனல் தான். ஓகே ஓகே. ஆடு மாடு அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன்னா இயற்கை விவசாயத்தோடு சேர்ந்து அதுவும் வளர்க்கப்படுறது தான். அதுவும் அந்த வாழ்வியலில் ஒரு விஷயங்கள் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம தேங்காய் வெட்டுறது மற்ற இதெல்லாம் அதோடு சேர்த்து இந்த மேய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுவும் உண்டா சார்? சின்ன வயசில் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. சொல்லப்போனால் ஆளுக்கு ஒரு மாடு கொடுத்துருவாங்க. அது வந்து நாங்கள் வரப்பில் மேய்ச்சிட்டு போனோம். குச்சிக்கிழங்கு காடு இருக்கும். செடியை மேயாமல் வரப்பில் இருக்கிற புல்லை மட்டும் மேய்ஞ்சிட்டு மேய்க்க வைக்கணும். அது ஒரு வேலை தான் இருந்தது. ரொம்ப அதெல்லாம் பசுமையான நினைவுகள் சின்ன வயசில் இருக்கு. ஆடு சார்? கண்டிப்பாக. ஆடை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? ஓகே. குட்டி ஆடுல பால் கொடுப்போம். பாட்டிலில் அந்த நிப்பிள் பால். ஆமாம், அதுக்கெலாம் கொடுப்போம். அதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். அதெல்லாம் மாடு எல்லாத்துக்கும் நிற்காது. ஆக்சுவலாக பழக்கப்படலைன்னா மாடு உதச்சிடும். ஓகே. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய ஒரு நாளை எங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக பேசியிருந்தீங்க. சில விஷயங்கள் முக்கியமான அரசியல் பூர்வமான விஷயங்கள், கட்சியினுடைய அடுத்தடுத்த திட்டங்கள், அதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்வியல், நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களோட பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் நன்றி. ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட உரையாடுங்கள் எனக்கு நன்றி. ரொம்ப நன்றி. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் வழங்கும் ARஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.